வணக்கம் நண்பர்களே. கூட்டு சேர்ந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சமூக வலைதளத்தில் இதுதான் பேச்சு, இதுதான் ட்ரெண்டிங். இப்போது பங்காளி சண்டை முடிஞ்சிச்சுப்பா, பங்காளிங்கெல்லாம் ஒன்றா ஆயிட்டாங்கப்பா அப்படின்னு சமூக வலைதளத்தில் பல்வேறு கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பழனிசாமி வாங்க, நம்ம தமிழகத்துக்கு சேர வேண்டிய நிதியை நீங்களும் நானும் கூட்டு சேர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி அந்த நிதியை கேட்டு பெறுவோம் வாங்க அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான குஷிலையும் சந்தோஷத்திலையும் மாறிட்டார். முதல்வரே நம்மளை கூப்பிட்டாருப்பா அப்படின்னு பேசிட்டார். ஏன்னா ஒரு நேரத்தில் அதிமுக ஒரு அடிமை கட்சி, எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து அதிகாரத்தில் வந்தவர், அவர் அடிமை, அதிமுக அடிமை கட்சின்னு நம்ம கட்சியை ரொம்ப சாடி பேசிகிட்டு இருந்த முதல்வர் இன்னைக்கு நம்ம பாஜகவை எதிர்த்து பேசுறதுனால நம்மளை பாராட்டி பேசுகிறாரு முதல்வர் அப்படின்னு பயங்கர குஷியில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் மக்கள் நலனுக்காக யார் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன், மக்கள் நலனில் கொஞ்சம் குறைஞ்சாலும் அவங்கள நான் எதிர்த்து பேசுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பயங்கர உஷாராகவும் இருக்கிறாருங்க. அதே நேரத்தில் மக்கள் தாங்க எனக்கு எஜமானர்கள், அவர்களுக்கு ஒன்றுனா நான் களத்தில் நிற்பேங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமியின் ஒவ்வொரு அசைவுகளும் திமுகவினுடைய முதலமைச்சர், தமிழக முதலமைச்சருடைய மு.க.ஸ்டாலின் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாரோ அப்படின்னும் பேசப்படுது. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பயங்கரமாக களம் காணுவார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஒவ்வொரு அசைவும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான தில்லு, ஒரு மாஸ் காட்டுற ஒரு ஸ்பீச் தான் இருக்குது. ஏன்னா ஒரு குரல் அந்த பேச்சிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா ஒருவேளை திமுகவினுடைய ஒரு பி டீமாக அதிமுக இருக்குதோன்னு ஒரு சந்தேகமும் சமூக வலையத்தில் வைக்கிறாங்க, அரசியல் வட்டாரங்கள்லையும் பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கப்படுதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லைங்க முதலமைச்சரே, நான் என் ரூட்டில் சரியாக இருக்கிறேன், நான்லாம் யாருக்கும் அந்த அளவுக்குலாம் பணிந்தெல்லாம் வரமாட்டேங்க, நான் மக்கள் நலனுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் குரல் கொடுப்பேன், ஆதரவு கொடுப்பேன், மக்கள் நலனை கொஞ்சம் பிசுறுனா போதுங்க, நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் எதிர்த்து தாங்க பேசுவேன், அது பாஜகவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து தாங்க பேசுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதுலேயும் ஒரு தில்லு காட்டுற மாதிரி தான் அவருடைய பேச்சே இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு தமிழக மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களுக்காக நான் என்ன ஒன்று இறங்கி செய்வேன், நான் அதிகாரத்துக்கோ பதவிக்கோ ஆசைப்பட்டு வர்றவங்க கிடையாது, மக்கள் சேவைக்காக நான் உண்மையை உழைக்கிறதுக்காக தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் பயங்கர பேசுகிறாரு. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா திமுகவுடன் அதிமுக கூட்டு சேர்ந்து தமிழகத்தில் பாஜகவை வேறறுத்து போடணும்னு கங்கணம் கட்டி நிற்கிறாங்க அப்படின்னு சமூக வலைதளத்திலும் பேசுகிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஜெயித்தாலும் ஜெயிச்சிருங்க, இல்லை நான் ஜெயிச்சா ஜெயிக்கிறேன், ஆனால் பாஜக மட்டும் தமிழகத்தில் வளர விடக்கூடாதுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கணும் அப்படின்ற வேண்டுகோளையும் ஒரு வரவேற்பையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடிக்கு விடுத்திருக்கிறாருன்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒன்று நீங்கள் ஜெயிங்க முதல்வரே, இல்லைன்னா நான் ஜெயிக்கிறேன், நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும், ஆனால் பாஜக மட்டும் தமிழகத்தில் ஜெயிக்க விடக்கூடாது முதலமைச்சரே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முதல்வர்கிட்ட பேசுற மாதிரியே அவருடைய ஸ்பீச் எல்லாம் இருக்குது. என்ன நடக்குது? திமுகவுடன் அதிமுக கூட்டணி இணைத்து, கூட்டணினா நேரடியான கூட்டணியெல்லாம் கிடையாது, மறைமுகமான ஆதரவு கொடுத்தாலே ஒரு வகையான பி டீம் கூட்டணி தானே அப்படின்னு தான் பார்க்கப்படுது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு மறைமுகமான ஒரு சப்போர்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு வகையில் திமுக பாஜகவை எதிர்க்குது, அதிமுக பாஜகவை எதிர்க்குது, அண்ணாமலையை சுத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்காது, அதே போல் முதல்வருக்கும் அண்ணாமலையை பிடிக்காது. ஸோ 2 கட்சிக்குமே தமிழகத்தில் இருவரும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக 2 கட்சிக்குமே பாஜகவை பிடிக்காது. அந்த நிலைப்பாட்டில் தமிழகத்தில் வேற ஒரு ட்ரெண்டை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சமூக வலைதளத்தில் என்ன ஸ்பீச் இருக்குதுன்னா, பங்காளி சண்டைலாம் முடிஞ்சு பங்காளிங்க ஒன்றாயிட்டாங்கப்பா, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு அரசியல் புரசலாக பேசிக்கிறாங்க. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் ஒரு கூட்டணி வைத்து, மறைமுகமான கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்தித்து பாஜகவை ஒரு இடத்துல கூட ஜெயிக்க விடாமல் நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற கூட்டணியை அமைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சந்திப்பாங்கன்னு தான் நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.